கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பாடல் எழுந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு புத்தாண்டு பாடலை நினைவு கூறுவோமா? அந்த பாடல் எழுதப்பட்ட வரலாறு, அதை எழுதியவர் வரலாறு ஆகியவற்றை நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடல், ஓ காட் அவர் ஹெல்ப் இன் ஏஜஸ் பாஸ்ட் என்ற பாடலை எழுதியவர் ஐசக் வாட்ஸ் என்ற ஒரு நல்ல கவிஞர். இந்த பாடலானது மோசேயின் சங்கீதம் 90 அந்த பாடலின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஐசக் வாட்ஸ் என்பவர் இந்த பாடலை எழுதினார். இவர் 1674 ஜூலை மாதம் 17 இங்கிலாந்தில் உள்ள சவுத்தாம்ப்டன் என்ற பகுதியில் பிறந்தார். இவருடைய தந்தை ஒரு கான்ஃபர்மிஸ்ட். அதனாலே விசுவாசத்திற்கு பல தடைகள் குடும்பத்துக்குள் ஏற்பட்டன. ஐசக் வாட்ஸ் சிறு வயதிலேயே கவிதை எழுதுவதில் அபார திறமை கொண்டவர். லத்தீன், கிரேக்கம், எபிரேயம் ஆகிய மொழிகளை கற்றார். 17 வயதிலேயே பாமாலை எழுதத் தொடங்கினார். அக்காலத்தில் இருந்த பாமாலைகள் சலிப்பாக இருப்பதாக கூறி வேதாகம உணர்வுகளுக்கு கவிதையாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் புதிய பாணியில் பாடல்களை எழுதினார். இதனால் மாடர்ன் இங்கிலீஷ் ஹிம்னோடியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சங்கீதம் 90 மோசே எழுதிய சங்கீதம் என்று நம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடல் எழுதப்பட்டது. ஐசக் வாட்ஸ் வாழ்நாளில் பெரும்பகுதியில் உடல் நலவு குறைவு காரணமாக நோயோடு போராடினார். ஆனாலும் வேத பாடல்கள், தியான நூல்கள், குழந்தைகளுக்கான ஆன்மீக பாடல்கள் எழுதினார். இவர் 600க்கும் மேற்பட்ட பாமாலைகளை எழுதினார். When I survey the wondrous cross, joy to the world, O God our help in ages past. இன்றும் உலகம் முழுவதும் இந்த பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடலின் மைய கருத்து என்னவென்றால், கர்த்தாவே, தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமாகவும் எங்களுக்கு துணையாகவும் நீர் இருக்கிறீர். மனித வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் ஆண்டவரோ நித்தியமானவர். கடந்த காலத்திலும் இன்றும் எதிர்காலத்திலும் தேவனே நமது பாதுகாவலராக இருக்கிறார். நமது நம்பிக்கை அவரே. இந்த உண்மைகளை சபையாருக்கு எளிமையாக போதிக்கவே இப்பாடல் எழுதப்பட்டது. இந்த பாமாலை தமிழ் பாமாலை நூலில் மொழிபெயர்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டது. தமிழ் கிறிஸ்தவ மறைமாற்று இயக்கங்கள் 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்கில பாமாலைகள் பலவற்றை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினர். இதன் மொழிபெயர்ப்பு வேதாகம கருத்தை மாற்றாமல் பக்தியும் கவிதை நயமும் கொண்டதாக இந்த கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலை நாம் புத்தாண்டு ஆராதனை, நன்றி, ஜெபம், சபை, பொது ஆராதனை, தியான நேரங்களில் பாடுகிறோம். இந்த பாடலின் மைய கருத்து, மனிதன் மாறினாலும் காலம் மாறினாலும் தேவன் யுக யுகமாய் மாறாத துணையாய் இருக்கிறார். இந்த பாடலின் அடிப்படை கருத்து இதுதான். நாமும் இப்பாடலின் வரலாற்றை அறிந்து கொண்டோம். எனவே அந்த எண்ணத்தோடு, அவர் எழுதிய நோக்கத்தோடு இந்த பாடலை நாமும் பாடுவோமா? கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கின்றார். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். புதிய ஆண்டிற்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அவர் ஒருவர் தான் நம் நம்பிக்கை. அவர் ஒருவர் தான் நம் கூட நமக்கு துணையாக வருகிறவர்கள். காலம் மாறினாலும் யுகங்கள் மாறினாலும் அவர் ஒருபோதும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை இந்த புத்தாண்டிலே நமக்கும் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அதே நேரத்திலே இந்த பாடலை, கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர், நீர் இன்னும் வருங்காலமாய் என் நம்பிக்கையாவீர். 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓர் இமைக்கு ஒப்பாமே என்ற இந்த பாடலை நாமும் அந்த பொருள் உணர்ந்து பாடுவோம். புத்தாண்டிலே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு புது பலனையும் புது கிருபையையும் புதிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவாராக. கர்த்தாவே
தோன்றும் முன் சுயம்பு என்றும் நீரே மாறா பரபரன். O God, a help in ages past, our hope for years to come, our shelter from the stormy blast, and our eternal home. Time like an overrolling stream bears all its sons away. They fly forgotten as a dream dies at the opening day. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர். இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாவே. ஆண்டவர் நமக்கு யுகமாய் துணை இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நாம் அந்த நம்பிக்கையோடு பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.